துபாயை உருவாக்கிய ஷேக் ரஷீத்திடம் ஒருமுறை உங்கள் நாட்டின் எதிர்காலம் குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது அதற்கு அவர், என் தாத்தா ஒட்டகத்தை ஓட்டினார், என் அப்பாவும் ஒட்டகத்தில் சவாரி செய்தார், நான் மெர்சிடிஸ் காரை ஓட்டுகிறேன், என் மகன் லேண்ட் ரோவர் ஓட்டுகிறான், என் பேரனும் அதையே ஓட்டுவான், ஆனால் என் கொள்ளு பேரன் மறுபடியும் ஒட்டகத்தில் சவாரி செய்வான். அந்த நபர் குழப்பமடைந்து ஏன் என்று கேட்டார். ஏனென்றால் கடினமான காலங்கள் வலிமையான மனிதர்களை உருவாக்கும். வலிமையான மனிதர்கள் எளிதான வாழ்க்கையை உருவாக்குகிறார்கள். எளிதான வாழ்க்கை பலவீனமானவர்களை உருவாக்குகிறது. பலவீனமானவர்கள் மீண்டும் கடினமான காலங்களை உருவாக்குகிறார்கள். இதுதான் வாழ்க்கையின் சுழற்சி. பெரும்பாலான மக்கள் இதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர் மேலும் சொன்னார், நாம் போர் வீரர்களை வளர்க்க வேண்டும், எல்லாம் எளிதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கும் சோம்பேறிகளை அல்ல. வரலாறும் இதைத்தான் காட்டுகிறது. பெர்சியர்கள், எகிப்தியர்கள், கிரேக்கர்கள், ரோமானியர்கள், பிரிட்டிஷ்காரர்கள், இந்த சக்தி வாய்ந்த பேரரசுகள் அனைத்தும் எதிரிகளால் வீழ்ந்ததில்லை. அவர்கள் வீழ்ந்ததற்கு காரணம் அவர்களுடைய நாட்டிற்குள் இருந்த மக்கள் பலவீனமானார்கள். வளர்ச்சியின் நோக்கம் மக்களின் வாழ்க்கையை ஊக்கம் அளித்து மேம்படுத்துவதாகும். எனவே எங்களை ஏற்கனவே ஃபாலோ பண்ணிருப்பீர்கள் என்றால் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் வளர்ச்சியின் பாதையில் இருக்கீர்கள்.